யாரை கண்டாலும் துரோகம் பண்ணிட்டாரு, இவர் எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டாரு, இவர் துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற. என்ன துரோகம்? யாருக்கு என்ன துரோகம் பண்ணியிருக்காரு? இவர் துரோகமெல்லாம் ஒன்றும் பண்ணலையே. இவருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணியிருந்தா இன்னொருத்தருக்கு ஒரு துரோகம் பண்ணத்தான் செய்வாங்க. யாராக இருந்தாலும் துரோகம்னா கட்சியில் நீங்கள் பண்ண துரோகத்தோடவா மோசமாக அவர் துரோகம் பண்ணியிருக்காரு? இல்லையே. நீங்கள் பன்னீர்செல்வத்தை கட்சியை விட்டு நீக்கும்போது அவர் என்ன சாகையில் இருந்தார், அவர் என்னத்துக்கு ஒரு ஒற்றுமையாக இருந்தார், யாருக்கு அடிபணிந்து இருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கணும். அவரை கட்சியை விட்டு தூக்கும் போது கூட பன்னீர்செல்வத்தை நல்லவருன்னு சொல்கிறேன். நீங்கள் கூடத்தானே இருந்தீங்க. நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி பிரச்சனை அன்னைக்கு கொண்டு வந்திருக்கலாம்ல. அன்னைக்கெல்லாம் மூச்சு விடாமே இருந்தீங்க. செங்கோட்டையனை பற்றி கட்சியை விட்டு நீக்கும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க? அன்னைக்கு கூட தானே இருந்தீங்க. இல்லை நான் செங்கோட்டையனுக்கு பின்னால் போகிறேன் நான் அப்படின்ட்டு போயிருக்கலாம்ல. அன்னைக்கு துப்புல நீங்கள் உங்களுக்கு ஒரு பதவியோட வேகம், பதவியோட ஆசை, நாய் மாதிரி சாப்பிடணும், இந்த மாதிரி ஒரு அமைச்சரவையில் உட்காந்துருக்கணும். நீ தான் சொல்லிட்டீங்களே, அமைச்சரவையில் உட்காந்துனா என் பொண்டாட்டி கூட சோறு போடாதுன்னு சொல்கிறீங்க. நீங்களாகவே உங்களை மதிக்காதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ரைட்டு தான். நீங்கள் அமைச்சராகவே இருந்து பழக்கப்பட்டவர், 4 பேருக்கு காசை கொள்ளையடிச்சு தின்னவர் போல இருக்குது. 10 வருஷம் தாங்க முடியலன்னு. டிஎம்கே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கட்சி, உங்களுக்கு மூத்த கட்சியை இது பாருங்கள், டிஎம்கே கட்சியை பாருங்கள். அங்கே பூரா செவனேன்னு தான் இருக்கிறாங்க எல்லா பேருமே. அவங்களுக்கு பொறுப்பு பிடிக்கலன்னா அவங்க தான் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க. உன்னைய மாதிரி தலைவரை ராஜினாமா பண்ண சொல்லலை. நீங்கள் மட்டும்தான் வெக்கமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு மாவட்டத்தில் உங்களால் ஜெயிக்க முடியல. ஆனால் ஜெயிக்க முடியாட்டியும் கூட தலைவரை பதவி விளவ சொல்கிறது நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கான மூவ்மெண்ட்டு அவ்வளவுக்கு தான் ஒரு அறிவு வேலை செய்யுது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு கட்சியில் பிடிக்கலன்னா நீங்கள் ஒரு இயக்கத்தை தொடங்குங்க. அந்த இயக்கத்தில் பூரா நாங்கள் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டுங்க. உங்களுக்கு இன்னும் வேணான்னு சொல்லலையே. மக்களால் துவங்கப்பட்ட இயக்கம், ஏழைகளுக்காண்டி துவங்கப்பட்ட இயக்கம், நாட்டு மக்களுக்காக நல்லது செய்யணும்னு துவங்கப்பட்ட இயக்கம். அதில் தொண்டன் சரியில்லாட்டியும் சரி, தலைவன் நல்வழியில் இருக்கிறவன் தான் அதுக்கு தலைவராக மாறுவாங்க. அதற்கு எங்கள் எடப்பாடி பழனிசாமி அவரை தவிர வேறு யாராலையும் முடியாது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கிறேன். காமராஜுக்கெல்லாம் எவ்வளவு அறிவு இருந்துடும், சிவி சமூகத்துக்கெல்லாம் எவ்வளவு அறிவு, எஸ்பி வேலுமணிக்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்கும். ஒரு நல்லவ மாதிரியே இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவர் ஒரு 10-20 சீட்டு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்க. அப்போ ஒரு மிரட்டல் துணியில் தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. தொகுதியை மட்டுமே ஜெயிச்சிருக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்? அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண முடியல. தொகுதிக்கான பொறுப்பை நீ 20 தொகுதிக்கு எடுத்துக்கிட்டு இந்த தொகுதியில் என்னால் வெல்ல முடியல, நான் இந்த கட்சியை விட்டு நீக்கிறேன், இன்னும் என்னையோட பவராக வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு இந்த சீட்டை கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். நீங்கள் அதில் திறமை, அதில் ஒரு கட்சிக்கு நடத்துகிற ஒரு நல்ல பேராக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே செயல்படுத்த முடியாமல் தலைவரை கட்சியை விட்டு நீக்கிட்டு நீங்கள் 5 மந்திரி பதவி வாங்கிக்கிட்டு அடுத்த தடவை அவரோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இன்னொரு 5 தடவைக்கு நாங்கள் விஜயோட ஓட்டு சதவீதமே 7லேருந்து 8க்குள்ளே தான். அதிருப்தியில் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்ட டிஎம்கே கட்சிக்காரங்க அதிமுக காரனையும், அதிமுக காரங்க டிஎம்கே காரனையும் மாற்றி திட்டிக்கிட்டதுனால வந்த அலையினால் வந்த ஓட்டு தானே அவளுக்கு இந்த ஓட்டு. எம்பி எலெக்ஷனில் பாருங்கள், இதே ஓட்டு 7%-லேருந்து 8% குறையத்தான் போவோம். அப்போவும் மறுபடியும் நீங்கள் தெருவில் தான் அலைய போகிறீங்க. ஆனால் இப்போவே நீங்கள் தெருவுக்கு தான் வந்திருக்கிறீங்க. இன்னொருக்கு நீங்கள் தெருவிலலாம் அலைய வேண்டியதில்லை. இன்னும் 3 வருஷம் இருந்துச்சும் சரி, இன்னும் 30 வருஷம் ஆனாலும் நீங்கள் தெருவில் தான் அலைய போகிறீங்க. இதிலேருந்து எங்களுக்கு நல்லா தெரியுது. பழனிசாமியோட ஆட்டத்தை நீங்கள் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலை, இப்போ தான் எடுத்துருக்கிறாரு. அவரோட ஆட்டத்தை இனிமே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அரசியல் களத்தில் மீண்டும் இரட்டை இலை மலரும், வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை என்ன? பொதுமக்களிடையே நல்ல ஒரு விஸ்வரூபமான அலர்ச்சி இன்னும் இருக்குது. ஆட்சியில் அமர்வார், விஸ்வரூபம் எடுப்பார், அரியணை ஏறுவார். அப்போது இந்த 25 எம்எல்ஏவுக்கும் சரி, இந்த 5 முன்னாள் மந்திரிகளுக்கும் சரி எந்த பொறுப்பும் இருக்காது. இனிமேல் ஊருக்கு ஒரு எடப்பாடியாரும் ஒன்றியத்துக்கு ஒரு எம்ஜிஆரும் உருவாகும் காலம் வந்துவிட்டது. மறுபடியும் மாற்றி அமைப்போம். வெற்றி நிச்சயம்.